நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஜி த ஜீனியஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டிலேருந்து அஃபிஷியலாக ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெக்னிக்கல், அப்புறம் பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள், காமன் ரெக்ரூட்மெண்ட்டு, அதுக்கடுத்து ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, இது எல்லாமே அஃபிஷியலாக செலெக்ஷனுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இது மைனஸாக கூட இருக்கலாம். ஏன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெக்னிக்கலும் பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளும் இந்த இயர்க்குள்ளேயே எடுக்கிற மாதிரி இருந்தது செலெக்ஷன். அதாவது அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த இயர்லேயே. இப்போ இந்த ஜூலை மந்தில் பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மந்தில் ரெடியாக இருக்க வேண்டியது, நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருந்திருக்க வேண்டியது. ஸோ இதை நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதம் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இதனால் நிறைய பேர்த்துக்கு என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் பாரில் இருக்கிறவங்களுக்கு இது இந்த வருஷம் இப்போது ஜனவரி, அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இருக்கிற வயசு, அந்த ஜனவரியில் ஏஜ் பாரில் போகிறாங்கன்னா, அப்போ அந்த பிப்ரவரி மாதம் அவங்களால எஸ்ஐ டெக்னிக்கலுக்கு கூட அப்ளை பண்ண முடியாத கண்டிஷன் ஆயிடுது. ஸோ இந்த வருஷமே வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் கூட கிடச்சிருக்கலாம், கடைசி வாய்ப்பு. பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிளும் அதே மாதிரி தான். இந்த மந்தோட நம்மளுக்கு கால் ஃபார் விட்டு இந்த மந்த்லேயே செலெக்ஷன் போட்டு அப்ளிகேஷன் போட வேண்டியதாக இருந்தது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு பண்ணியிருக்கலாம், அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த வருஷம் மார்ச் போட்டதுனால அதுலேயுமே ஒரு சிலருக்கு மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 4 இதுலேயுமே 4 ரெக்யூமெண்ட்லேயும் நம்ம எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவான வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் அதை கம்பல்சரி நான் உங்களுக்கு வீடியோவாக பப்ளிஷ் பண்ணுறேன். அதேமாதிரி டெக்னிக்கலில் எஸ்ஐ எப்படின்னா, டெக்னிக்கல் எஸ்ஐனா எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஏஜ், எந்த எக்ஸாம் படிக்கணும், என்ன சிலபஸ், எந்த மாதிரி சிலபஸ் படிக்கணும், எந்த டிகிரி முடிச்சிருக்கணும், ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு. அதே மாதிரி பேண்ட் போலீஸை பொறுத்த வரைக்கும் பேண்ட் போலீஸ்னால் என்ன, அவங்களுக்கு என்னென்ன அதாவது இசைக்கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது, அவங்களோட சேல்ரி, இது எல்லாமே பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதேமாதிரி காமன் ரெக்ரூட்மெண்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தால் கிரேட் 2 கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன், இதை பற்றி தெளிவான வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், அதை பற்றியும் போட்டுடலாம். அதேமாதிரி ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது எஸ்ஐ, தாலுக் எஸ்ஐயும், ஆர்மட் ரிசர்வ்டு எஸ்ஐ, டிஎஸ்பி எஸ்ஐ, இதை பற்றி எடுக்கிறது தான் ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட். இது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி உங்களுக்கு செலெக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் அந்த கொடுத்த மந்த்லேயே எடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஒரு மாதம் 2 மாதம் முன்ன பின்ன ஆகும், ஆனால் கம்பல்சரி எடுப்பாங்க. வேக்கண்ட்டும் கூடிய விரைவில் எவ்வளோ வேக்கண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஆனுவல் பிளானர் விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அதனால் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வருஷத்துலேருந்து ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.